ஹை ட்ரேடர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைப்பேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்குக்காண்டி வெளியில் போயிருந்தேன். அது இல்லாமல் 1-to-1 பர்சனல் கால்ஸ்க்காண்டி கேபிட்டல் ஹியூஜாக வச்சுருக்கவங்களுக்கு டைரெக்டாகவே நேராகவே போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுனால கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல, உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. இதுக்கு இடையில நிறைய மெசேஜ் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் பண்ண அந்த வீடியோ எப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, எப்படி எக்ஸிட் பண்ணுறீங்க, மூணாவது கேண்டில் என்ட்ரி எடுக்கணுமா, ரெண்டாவது கேண்டில் என்ட்ரி எடுக்கணுமா, ரிவர்சல்னா எப்படி, எப்போ எக்ஸிட் பண்ணுறது, எவ்வளோ பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றது நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த மெசேஜுக்கு இன்னும் ரிப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் நிறைய மெசேஜ் பல்க் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஒன்று ஒன்றுக்கா ரிப்ளை பண்ணுறதோட அதோட சிம்பிளிஃபையாக ஒரு மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப சிம்பிளான மாடல். பேசிக்காக இன்டர்ஃபேஸு ட்ரேடிங் ஆப்பில் வெப்சைட்டில் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருமே அதை ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி ஒன்று சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதை வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று, யூடியூப்பில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது. எதையுமே நான் தப்பு சொல்ல, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்லை பொறுத்து தான் அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றதுக்கு. ஒருத்தர் ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் மளிகை கடை வச்சிருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மளிகை கடை நல்லா நடக்கும். டக்குன்னு வண்டி வாங்குவார், கார் வாங்குவார், வீடு கட்டுவார், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் வாங்குவார். அப்படியே டெவலப் ஆகிட்டே இருப்பார். இந்த மளிகை கடையில் ஒன்றா சொல்லுவார், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சுருங்க, நல்லா வந்துடும் அப்படின்னு. நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு போய் மளிகை கடை வச்சோம்னா அதே மாதிரி வருவோமான்றதுக்கு கேரண்டியே கிடையாது. நம்ம லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. ஒரு சில பேருக்கு தான் அது செட் ஆகும். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூடியூப்பை திறந்தீங்கனாலே நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கால்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க கால்ஸ் கொடுக்கறதுனால அந்த கால்ஸ் தப்பு நான் சொல்லல. அந்த கால்ஸ் உங்க கைக்கு வர அந்த டைம் டியூரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், 9:30 உங்களுக்கு ஒருத்தர் கால் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கொடுக்குற டைமிங் 9:30னா அது உங்கள்கிட்ட வர்றது 9:31 தான் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ 9:31 உங்களுக்கு வந்து நீங்க உங்க சார்ட்ல அதை 9:32 நீங்க சர்ச் பண்ணி 9:33 மார்க்கெட்டு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட்ஸ் போயிடும். போனோம்னா நீங்க போய் அதுல போய் என்ட்ரி எடுப்பீங்க. ஹைல போயிட்டு உடனே சட்டுன்னு இறங்கிரும். ஆனா அவர் கொடுத்து கரெக்டா கொடுத்துருப்பாரு, 10 பாயிண்ட்ஸ் போட்டுப்பாரு, இல்ல 20 பாயிண்ட்ஸ் போட்டுப்பாரு, அது ரீச் ஆயிரும். ஸோ நம்ம எடுக்கிற டைமிங் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லிடுவோம், நம்மள தப்புன்னு சொல்லாம கால்ஸ் கொடுத்தவரு தப்புன்னு சொல்லிடுவோம். அப்படிதான் நம்ம வந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரிதான் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம், அது இன்னைக்கு ப்ராஃபிட் வரும், நாளைக்கு லாஸ் வந்தோன்னா உடனே யூடியூப்ல 1000 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 1000 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒருத்தவங்க ஒன்று ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் ஆகிறது தான். எல்லாமே மணி மேக்கிங்காண்டி தான் பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் லாஸ் ஆகும்னு யாருமே சொல்லி கொடுக்குறது, எல்லாமே காசு பண்ணணும்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி அது அடாப்ட் பண்றாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு அது எப்படி செட் ஆகுதுன்றது பொறுத்து தான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல லாஸா அப்படின்றது தெரியுது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்க என்ன பண்றீங்கன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கே கூச்சப்படுறோம். ஒரு 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 பிஸ்னஸ் செய்யறத நான் வெளியில சொல்றதுக்கே கூச்சப்படுறேன்னா அந்த பிஸ்னஸ் நமக்கு வந்து வேல்யூ பண்ணும், நம்மள அந்த பிஸ்னஸ் எப்படி வேல்யூ பண்ணும், நம்மளை எப்படி அது பாதுகாக்கும், நமக்கு எப்படி அது க்ரோத் கொடுக்கும் அந்த பிஸ்னஸ். இங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஜென்ரலா நீ என்ன ட்ரேட் பண்றதுனால அவன் நம்மளை பார்க்குற விதமே பார்த்தீங்கன்னா நம்ம என்னவோ வராத வைரஸ் வியாதி வந்த மாதிரியும், அவன் என்னவோ தெளிவா இருக்கிற மாதிரியும், நம்ம என்னவோ அடிபட்டு ட்ரேடிங்னாலே லாஸ் அப்படின்ற மாதிரியும் அவன் பார்க்குற பார்வையே ஒரு ஏளனமா இருக்கும். ட்ரேடிங், நான் ட்ரேட் பண்றேன், எஸ் ப்ராஃபிட் வருது, சேம் டைம் மைனஸும் இருக்கு, பட் எண்ட் ஆஃப் த மந்த் நான் ப்ராஃபிட்ல இருக்கிறேன், எனக்கு ரீசனபிளான ப்ராஃபிட் வருது அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. இது கேம்பிளிங்க. இதுல கொண்டு போய் ஏன்னா ஏன்னா நான் எனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வருதுன்னா டக்கு நாளைக்கு ஒரு 1 லட்ச ரூபா தூக்கி உள்ள போட்டு
டக்குனு 1,00,000 நான் அதை வாங்கி நான் பாட்டு உட்காந்துப்பேன். 2,00,000 வைக்கணும், 2,00,000 வைக்கணும், 1,50,000 வைக்கணும், 1,50,000 வைக்கணும்னு வரும். அது 1,50,000 வரும். 1.5 வந்துருச்சு. அது இன்னும் 1.25 வந்தோம்னு நம்ம எக்ஸிட் ஆகணும். வெயிட் பண்ணியிருப்போம். சட்டுன்னு கீழே விழுந்துரும். 1.5ல இருந்து 80 போயிரும். நம்ம கட் பண்ண மாட்டோம். 70வும் கட் பண்ண மாட்டோம். அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். மைனஸ் ஆயிரும். உடனே நம்ம போய் வெளில போய் ட்ரேட் வந்து கேம்பிளிங்க. அது செட் ஆகுதுங்க. எது நம்ம பண்ண தப்ப நம்ம நம்மள என்ன சொன்னாலும் திட்டாத ஒரு வெப்சைட் மேல ட்ரேடு மேல சொல்லிரும். அதுதாங்க தப்பு அப்படின்னு. ஏன்னா அது அது பாட்டு வேஸ்ட். நீ வா வரான் போ, நீ இருக்கான் போ. என்னை நம்பி யாரு செய்யறாங்க, அவனை யாரு செல்ஃபா அவனை வந்து ட்ரஸ்ட் பண்றாங்களோ அவனுக்கு நான் ப்ராஃபிட் கொடுத்துட்டு போறேன்ட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கணும். இது ஸ்ட்ராட்டஜி வந்து ஜம்ப் ஆறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம், ம், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் பேங்க்குக்கு போயிருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும். இப்போதான் யாரும் போறது கிடையாது. இப்போ வந்து யாருமே எல்லாமே ஆப்பிள்ஸ் போடுறோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் மிஷின் வந்தனால மிஷின்ல போட்டுருக்கோம். முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா போய் கவுண்டர்ல போய் கியூ நிற்போம். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல. அதுல ஒரு எக்ஸாம்பிள் ஏ கவுண்டர், பி கவுண்டர், சி கவுண்டர் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நம்ம 10:30 மணிக்கு பேங்க்குள்ள என்டர் ஆகிறோம். நம்ம என்டர் ஆகும் போது 3 கவுண்டர்லயும் 10 பேர் நிக்கிறாங்க. 3 கவுண்டர்லயும் நம்ம 10வது ஆளா ஏ கவுண்டர்ல போய் நிக்கிறோம். நம்ம நின்னோடனே என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் டக்குன்னு ஆஹ், அது சட்டுன்னு என்ன ஆயிரும், ஏ கவுண்டர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் டிலே ஆகும் கேஷ் ஃப்ளோ வர்றதுக்கு. கேஷ் ஃப்ளோ டிலே ஆனோன்னு நம்ம என்ன செய்வோம்னா, அந்த கவுண்டர் மூவ் ஆகுறது, அதாவது 10 பேர்ல நிப்போம், உடனே மூவ் ஆகும். 8 பேர் 7 பேர்னு மூவ் ஆகும். மூவ் ஆகி கிட்ட போக 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 நமக்கு ரொம்ப அப்பா நம்ம கவுண்டர் மூவ் ஆகுது அப்படின்னு இருக்கும். சடனா மூவ் ஆகாம போயிடும். பி என்ன ஆயிரும், சட்டு ஃபாஸ்டா மூவ் ஆகும். நமக்கு ஒரு மனசு வரும், ஆஹா ஏல நிக்கிறத நம்ம இங்க 9வது ஆளா நிக்கிறோம். அது பாரு 10ல இருந்து 7 பேர் தான் நிக்கிறாங்க. நம்ம 8வது ஆளா போய் நின்றோம். அது ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு இங்க இருந்து அங்க போவோம். இந்த ஏல சட சடன்னு ஆள் வந்து நின்றுவாங்க. அது ஃபில் ஆயிரும். இப்போ பி கவுண்டர்ல என்ன நடக்குதுன்னா, ஏ கவுண்டர்ல என்ன நடக்குதோ, டிடி வந்திருக்கலாம், இல்ல கேஷ் என்றதுக்கு டிலே ஆகலாம், ஏதோ ஒன்று டிலே ஆகும். சி கவுண்டர்ல ஆள் சல்லுன்னு போயிட்டே இருப்பான். 5 பேர் இருப்பான் சி கவுண்டர்ல. ஆனா நம்ம இங்க 7வது ஆளா இருக்கோம், அங்க போனா 5வது ஆளு, 5 பேர் தானே இருக்காங்க. 5 பேருக்கு பின்னாடி போயிட்டோம்னா அந்த 5 பேர் போட்டாலும் நம்ம உடனே போயிடலான்ட்டு நம்ம போய் அங்க நிப்போம். அங்க நிக்கும் போது என்ன ஆயிரும், பி கவுண்டர் 12 பேர் இன்க்ரீஸ் பின்னாடி வந்து நின்றுவாங்க. ஏ கவுண்டர்ல பின்னாடி நின்றுவாங்க. இந்த சி கவுண்டர் என்ன ஆயிரும், இங்க ரொம்ப டிலே ஆயிரும். ரொம்ப டிலேன்றதோட இங்க நான் வந்து சி கவுண்டர்ல 5வது ஆளா நிக்கிறேன். ஏ கவுண்டர்ல 10 பேர் நின்னவங்க சட்டுங்க அப்படியே கம்மியாகி 2 பேர்ல போய் நிக்கும். உடனே நான் என்ன பண்ணுவேன், சில இருந்து மறுபடியும் ஏக்கே வந்து நிப்பேன். சிம்பிளா அந்த டெல்லரு கேஷியர் என்ன பண்ணுவார்னா, ஒரு போர்டை தூக்கி முன்னாடி போட்டு லஞ்ச் பிரேக்ன்ட்டு போயிடுவார். நம்ம அப்படிதான் பண்றோம். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு செட் ஆகலைன்னா, அது ஏன் நமக்கு செட் ஆகல, அது எதனால செட் ஆகல, சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா இருந்துச்சு, அது அது சொல்லி கொடுத்தவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன செய்ய சொன்னாங்க, நம்ம அதெல்லாம் கரெக்டா கீப் அப் பண்ணோமா, நம்ம அதெல்லாம் கரெக்டா பண்ணோமா அப்படின்றது செல்ஃப் அனலைஸ். நம்மளே சரி பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம எப்படின்னு பட்டவங்கன்னா, சிக்னல்ல நின்னு சிக்னல்ல ஓவர் கிராஸ் பண்ணி லைனை கிராஸ் பண்ணி விருன்னு போயிடுவோம். நிக்க விட மாட்டோம். நம்ம நடக்கும் போது வேற எவனாச்சும் சிக்னலை கிராஸ் பண்ணும்போது நமக்கு கோவம் வரும். அறிவு இல்லையா அப்படின்னு. நேத்து நான் இதை தான் செஞ்சிருப்பேன், ஆனா இன்னைக்கு நான் நடக்கும் போது அறிவு இல்ல, இப்படி சிக்னல் போட்டு கிராஸ் பண்ணி போறானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய தப்ப நம்ம சரி செய்ய மாட்டோம். நம்ம அதை தப்ப ரெட்டிஃபை பண்றதுக்கு நம்ம தயாராகவும் இல்லை. கரெக்டா அந்த சிஸ்டம் பேஸ்டுக்கு நம்ம அடாப்ட் ஆறதும் கிடையாது. நம்ம மற்றவங்கள தப்பு சொல்லி சொல்லியே நம்ம ப்ராக்டிஸ் ஆயிட்டோம். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னையே கரெக்ட் பண்ணிக்கிறேன்றது நம்ம சொல்றதே கிடையாது. அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் ஆச்சு, நான் இதுக்குள்ள மாடலுக்குள்ள போயிடுறேன். சிம்பிள் மாடல் தான்.
நம்ம ஏற்கனவே நம்ம அந்த இது போடுறதுல இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்றதுல ஒரு பெரிய இதாக இருக்கு. எல்லாரும் எனக்கு இங்க இந்த மெசேஜ்ல வந்த முக்காசி விஷயமே ஸ்ட்ரைக் செலக்ஷன். சார் எந்த ப்ரீமியம் செலக்ட் பண்றது, ஏடிஎம் ஓடிஎம் இந்த மணி அப்படின்றாங்க. ஏடிஎம் ஓடிஎம் இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏன் செலக்ட் பண்ண தெரியலன்னு தெரியல. ஓகேங்களா, சிம்பிள். 24/3/34 மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, நீங்க எல்லா எல்லா புரோக்கரேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 9798க்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். அந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 24/3/34ல ஓப்பன் ஆகுதுன்னா -200 வேணாம். -200னா கூட இந்த மணி ஃபர்ஸ்ட் இந்த மணில தான் போய் வரும். நம்ம என்ன பண்றோம்னா 300 -300 24,334 -300 அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,000 தான் கால். புரிஞ்சுங்களா? இல்ல 24,399 இருக்கு. இப்போ என்ன சார் பண்றது? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தானே கம்மியா இருக்கு 24,400க்கு அப்படின்னா இப்போ என்ன பண்ண? நோ, 24,399 இருந்து -300னா 24,000 தான் கால். ஓகே, இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. 24,400 நாட் 1. இப்போ என்ன சார் நம்மளோட ஸ்ட்ரைக்னா? எஸ், -300னா நமக்கு 24 -3 2400 தான் கால். கால் சைடு முடிச்சா கால் சைடில் ப்ரீ மார்க்கெட்ல வர வேல்யூல இருந்து -300 கால். புட்டுனா பிளஸ் 300. இப்போ 24,334 ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்குன்னா பிளஸ் 300னா 24,600 நம்மளுடைய புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்னா பிளஸ் பண்ணுங்க, கால்னா மைனஸ் பண்ணுங்க. அந்த வர வேல்யூ தான் ஸ்ட்ரைக். அது இந்த மணியா இருக்கும், கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கும். அது நம்ம ஈஸியா அதை பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுல இதுல கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நேர சார்ட்டுக்கு வருவோம். சார்ட்ல எப்பவும் போல ரெக்டாங்குலர் டிவைட் பண்றோம். அந்த 5 மினிட்ஸ் கேண்டில்ல டிவைட் பண்றோம். மிடில் லைனையும் போடுறோம். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேல ஓப்பன் ஆகிற கேண்டில்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு இடையில இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிற கேண்டில் மேல இதுக்கு என்ட்ரி எடுக்கிறோம். 50 நிஃப்டினா 100 பாயிண்ட்ஸ் வைப்போம் எப்பவுமே. இந்த ஸ்ட்ராட்டஜி 50 வச்சுக்குவோம். நம்ம 10 பாயிண்ட்ஸ் தானே போறோம். ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போட்டாச்சு. எப்போ எக்ஸிட்? வெயிட். இப்போ இதுல என்ன செய்யறோம்னா ஒரே ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம், மூவிங் ஆவரேஜ். எக்ஸ்போனன்ஷியல் ஆட் பண்ணிக்கிறோம், மூவிங் ஆவரேஜ் MAEA வந்து ஆட் பண்றோம். இதுல ஆட் பண்ணதுல என்ன பண்றோம்னா, இதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு லென்த்தை மட்டும் 9ல இருந்து 6 ஆக்குறோம். ஸ்டைலு டார்க் கலருக்கு கொண்டு வந்துடும். இது நீங்க எப்படி வேணா பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வித் நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி பண்றேன் இது. ஓகே, ஃபினிஷ்டு. இப்போ இங்க என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கேன். இங்க மார்க்கெட்டு இந்த கேண்டிலுக்கு மேல ஓப்பன் ஆகிற கேண்டில்ல என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கேன். அப்போனா 925க்கு என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுக்கும் போது இந்த லைனுக்கு மேல அது ஓப்பன் ஆயிருக்கணும் ஒரு சினாரியோ. எப்போ எக்ஸிட் பண்ணலாம்னா, இந்த லைனுக்கு கீழே கேண்டில், இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு உடனே போயிருக்குல, இதுல எக்ஸிட் கிடையாது. எக்ஸிட் எங்கன்னா இந்த கேண்டில் பாருங்க டிராவல் ஆகுது, இந்த லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகிற கேண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளியரா இருக்கு, இது லைனை பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகுதுல, இங்கே எக்ஸிட் பண்ணணும். அது ஃபுல் பாயிண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா. ஆனா 10 பாயிண்ட்ஸுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இமிடியேட்டா 10 பாயிண்ட்ஸ் வந்துடும், உடனே நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இது பண்ணி இப்போ வந்து நம்ம என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்ட்ரைக் என்னன்னா
2400னா நம்ம என்ன செய்ய போறோம்? -300 போட போறோம். அப்போ -3 என்னன்னா 23800 புட் ஆப்ஷன் எடுக்க போறோம். 23800 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் 17th நேரா போய் இங்க இங்க இந்த லைன் போடுறது பாக்ஸ் அதெல்லாம் உங்க விருப்பம். நீங்க அது எப்படியோ பண்ணிக்கோங்க. இங்க நேரா என்ட்ரி எடுத்துறோம். லாங் இந்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. நேரா இங்க என்ட்ரி எடுக்கிறோம். நமக்கு தேவை 10 பாயிண்ட்ஸ். நமக்கு தேவை 10 பாயிண்ட்ஸ். ஆனால் இது 50 வரைக்கும் வரணும்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரீவியஸ் கேண்டில் லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரீவியஸ் டேயோடைய ப்ராஃபிட்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சுங்களா? இதுக்கு அடுத்து கீழே தான் வரும். ஒரே ட்ரேடு, ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேட் எடுங்க. கீழே வரணும்னா இந்த மாதிரி பிரேக் ஆகி இந்த லைன்ல இருந்து பிரேக் ஆகி கீழே இப்படி வரணும். ஓகே, இதுல மேஜர் டவுட் ஒன்று இருக்கும் உங்களுக்கு இதை போடும் போதே. எப்படி இது காலே எடுத்தாரு அப்படின்னு. அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலயே நான் கிளியரா சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனவன இந்த மிடில் லைனுக்கு மேல ட்ரேட் ஆனா அது கால் சைடு. இந்த மிடில் லைனுக்கு கீழே ட்ரேட் ஆனிச்சுன்னா அது புட் சைடு. இது மிடில் லைனுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னா கால் ஆப்ஷன். மிடில் லைனை பிரேக் பண்ணி கீழே கிளியரா ஓப்பன் வச்சுச்சுன்னா புட் ஆப்ஷன். இதுதான் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்போ இன்னொரு பேக் டெஸ்ட் பண்ணலாமா? நான் ஹைவேல இருக்கிறேன். ஹைவேல இருந்து நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. எனக்கு கண்டினியூஸாக டிரைவிங்கிறனால சரி ஒரு டீ சாப்பிடலாம் நிற்கும் போது சரி இதை போட்டலாம் அப்படின்னு. இப்போ இதில் எதுலையுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. எதுலையுமே கிடையாது. எங்கே ட்ரேட்னா இங்கே வந்து இந்த லைனில் இங்கே இந்த லைனை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணோன்னே 115க்கு தான் நமக்கு இங்கே ட்ரேட். அப்போனா 2400 அப்படின்னா +3 என்ன 24400. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா இது இப்போ மார்க்கெட் முடிஞ்சதை நம்ம எடுக்கிறோம். லைவ் மார்க்கெட்னா கரெக்டாக இருக்கும். $24,400 இங்கே பாருங்க. 24,400 17th நான் எங்கே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பிரேக் ஆகுது. இங்கே என்ட்ரி சொல்லியிருந்தேன் 120க்கு புட் சைடு. பட் ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே க்ளோஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே. செகண்ட் ட்ரேடுன்றது வந்து அட்வைசபிள் இல்லை. 120 இங்கே வருது. 10 பாயிண்ட்ஸ் வந்துடும் வச்சுக்கோங்க. 30 பாயிண்ட்ஸ் போகுது. நமக்கு தேவை 10 பாயிண்ட்ஸ் தானே. ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் அது ப்ரீவியஸ் டே இதை வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். புட் ஆப்ஷனுக்கு ஃபார் 17ஆம் தேதி 18ஆம் தேதி பார்ப்போமா? 16ஆம் தேதி பாருங்கள். இதுவே தப்பு ஆக்சுவலாக. இதை நம்ம வந்து 17ஆம் தேதி பார்த்துருக்கோம். 16ஆம் தேதி லேப்டாப்பில் வர சார்ஜ் கம்மி ஆகிட்டே இருக்கு. எனக்கு டவுட்னா கிளாரிஃபை பண்ணுறேன். ஏதாச்சும் நான் கேளுங்க.
எஸ், 16ஆம் தேதி புட் ஆப்ஷன். இந்த பார்த்தீங்களா, இதுதான் ட்ரேடு. அதாவது இங்க இங்க இங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி இங்க ஓப்பன் ஆகுது கேண்டில். இங்க என்ன எத்தனை மணிக்கு? 12:50க்கு ஓப்பன் ஆகுது. நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டு வந்துருக்கலாம். 12:50க்கு நீங்க அது வந்து எப்படி வேணும், இல்ல நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன், நான் அந்த லைனை டிராவல் பண்றேன்னா டிராவல் பண்ணுங்க. இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே அடுத்த லைன் கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு, லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு லைன் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணவே கூடாது. நான் 10 பாயிண்ட்ல வெயிட் பண்ணேன், திருப்பி மார்க்கெட் வரும், சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ட் இருக்கு, எனக்கு தெரியும் அப்படின்னா வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ் ஆவீங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சொல்றது 10 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு நீங்க யாரையுமே எதிர்பார்க்காம, டெய்லி இன்னொருத்தரை எதிர்பார்க்காம, ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் உடனே ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லல. நீங்க இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க, உங்களை நீங்க நம்புங்க. என்னைய நம்புறத விட என்னை மாதிரி 1000 பேர் வருவாங்க. உங்களை நீங்க நம்புங்க. இந்த பிஸ்னஸ் உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும். இந்த பிஸ்னஸ் உங்களுடைய எல்லா கடனையும் எல்லா கமிட்மெண்ட்டையும் டேட் வைஸா உங்களை இது ரெட்டிஃபை பண்ணி உங்களை வெளியில கொண்டு வரும். உங்க லைஃபே ஒரு மேஜிக் மாதிரி மாறும். நீங்க அன்கவுண்டபிளா எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். நீங்க மட்டும் உங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களை மாத்திக்கங்க. நிறைய டெலகிராம், நிறைய ஆன்லைன்ஸ், லைவ் எல்லாமே வருவாங்க. 24,200 தான் சப்போர்ட், 24,80 ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட்டும் இந்த சப்போர்ட்டும் இருக்கும். சாரி, 24,080 சப்போர்ட், 24,200 ரெசிஸ்டன்ட். இதுக்குள்ளதான் மார்க்கெட்டு. இதை டச் பண்ணி இதை ரிவர்ஸ் ஆகும், இது இங்க வரையும் போகும் அப்படின்னலாம் நம்பாதீங்க. அது எரும மாட்டேன் நம்ம கதை தான். முன்னாடி போற எரும மாடு லெஃப்ட்ல போமா ரைட்ல போமான்னு யார் சொல்ல முடியும்? நான் வேணா சொல்லலாம், அது லெஃப்ட்லயும் போகலாம், ரைட்லயும் போகலாம், இல்ல ஸ்ட்ரைட்டாவும் போகலாம். அது எரும மாடு மட்டும்தான் முடிவு பண்ணும், நம்ம கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், மாடு லெஃப்ட்ல போனா நம்ம ரைட்ல போகலாம், மாடு ரைட்ல போனா நம்ம லெஃப்ட்ல போலாம். அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்றோம், அவ்வளவுதான். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதையுமே ஃபாலோ பண்ண வேணாம்னு நான் சொல்ல, பண்ணுங்க. ஆனா நீங்க ட்ரேட் பண்ணும்போது பண்ணாதீங்க. நீங்க ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப காமா உங்களை நம்பி ஒரு லாட் ட்ரேட் பண்ணுங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகும், உங்களுடைய மாடல் பில்ட் ஆகும். உங்க மேல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உங்களுக்கே உங்க மேல ஒரு உங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிறது நல்லா தெரியும். ஏன்னா இதுல லாஸ்ன்றது என்ன சொல்லிருக்குன்னா 650 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ்னா கூட உங்களுக்கு 1000 rupees லாஸ், இல்ல ப்ரீவியஸ் டே ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இது பண்ணும்போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, 10 பாயிண்ட்ஸ் பாக்குறீங்களா, மார்க்கெட் 10-15 போதா, 10 பாயிண்ட்ஸ்ல போய் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருங்க. அடிச்சா 10 பாயிண்ட்ஸோட உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். போனா போட்டும், 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க. அது ரிவர்சல் ஆனா 10 பாயிண்ட்ஸ் வரும். நான் இப்போ ஒரு இதே வீடியோல பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் டே 13 அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 3800 தான் போனுச்சு. நான் 50 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில 10 பாயிண்ட்ஸ்ல தான் வந்து எஸ்எல் கட் ஆனிச்சு. ஸோ 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இல்ல, எப்படி தானே ப்ராஃபிட் தானே, வந்தா வந்திருக்கும். அது அன்னைக்கு மார்க்கெட் வரல. நீங்க எனக்கு நல்லா தெரியும், சப்போர்ட் அது போய் ரெசிஸ்டன்ட்டோட ரிவர்சல் ஆயிடுச்சு தெரியும். எக்ஸிட் பண்ணிக்கலாம், எக்ஸிட் பண்ணல 3000ல. ஸோ ப்ராஃபிட் பண்ணுங்க. எந்த லைவ் ப்ரோக்ராமையும் நீங்க ட்ரேட் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணிக்க. அதுக்காண்டி லைவே பார்க்காதீங்க. லைவ் வேஸ்ட் சொல்றேன், லைவ் வேஸ்ட்னு நான் சொல்லல. லைவுக்கும் வர்றதுக்கும் உங்களுக்கு டைம் சிங்க் ஆறது டிலே ஆகும். உங்க நெட் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல அவருடைய நெட் ப்ராப்ளமா இருக்கலாம், உங்களுக்கு வர்றது கொஞ்சம் டிலே ஆகலாம்.
ஜம்ப் ஆகலாம் சில சமயத்துல. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க உங்க ஹார்ட் அண்ட் மணியை நீங்க இது பர் லாட்டுக்கு டைப் பண்ணுங்க. சார் இது வந்து நான் உங்கள்ட்ட எனக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்னா, இதுல எல்லாம் கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கணும். இது இது சொல்லி கொடுத்து சம்பாதிக்கணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னா, இது ஒரு ஹாபி மாதிரி. நீங்க இது வந்து பணம் பண்றதை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு டு மேக் மணி. உங்களுக்கு பணம் பண்ண தெரியும், உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணலாம். நிறைய நீங்க அதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். அதுல காசு பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட வாங்குற 2000 ரூபா உங்கள்கிட்ட வாங்கி இதை 1/2 மணி நேரம் சொல்றதுக்கு 2 செகண்ட்ல நான் வந்து 2000 ரூபாய் எடுத்துட்டு போயிடுவேன் மார்க்கெட்ல. உங்கள்கிட்ட தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்ற பாருங்க. சாரி, வேற சேனல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்றேன். நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். உங்களே சேஞ்ச் பண்ணும். நாளைக்கு ப்ராஃபிட்டபிள் டேயா இருக்கும். எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நீங்க என்ட்ரி எடுக்க வேணாம். ஒரு லாட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு லாட்ல இருந்து ட்ரை பண்ணும்போது கான்ஃபிடென்ட் வந்தோம்னா அது உங்களே உங்க மனசு உங்களையே லாட் இன்க்ரீஸ் பண்ண வச்சு. அப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அது வரைக்கும் 1 லாட்ல ட்ரேட் பண்ணுங்க. கேபிட்டல் பில்ட் பண்ணுங்க. இந்த ட்ரேடிங்ல 10 லாட் வாங்கக்கூடிய பணத்தை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். 10 லாட் வரைக்கும் உள்ள பணத்தை நீங்க சம்பாரிச்சிட்டீங்கன்னா மிச்சது அதுவே உங்களை கூட்டிட்டு போயிடும். திரும்பவும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 லாட் யூஸ் பண்ணுங்க. அந்த 1 லாட்ல இருந்து 10 லாட்டுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணீங்கன்னா தான் சொல்றேன். நான் இன்னைக்கு என்கிட்ட காசு இருக்கு 10 லாட்டுக்கு நான் போறது நான் சொல்லல. 1 லாட்டை போட்டு நீங்க ப்ராஃபிட் பண்ணி அந்த ப்ராஃபிட் 10 லாட்டு வாங்குற அளவுக்கு பில்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 10 லாட்டு உங்க என்டையர் லைஃபை சேஞ்ச் பண்ணிடும். என்னைய ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இது பிஸ்னஸ். இது கேம்பிளிங் கிடையாது. இது பிஸ்னஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸ்டாக், ஈக்விட்டி, கமாடிட்டி இதை பற்றியெல்லாம் நான் இதை கம்பேர் பண்ணல. அதை பற்றி நான் பேசல. ஆப்ஷன், ஒன்லி ஆப்ஷன். ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் இஸ் ஏ பியூர் பிஸ்னஸ். பிஸ்னஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுங்க. ப்ராஃபிட் பண்ணுங்க. டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ்.